நாளை 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். நாளை 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். இன்றைய தினம் 2 மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் 5 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழை இருக்கும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகு கனமழைக்கான வாய்ப்பு சற்று குறைந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையில் மற்றும் நாளை மறுநாள் 24ஆம் தேதி வாக்கில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை இன்றுக்கு பிறகாக படிப்படியாக குறையும் எனவும் 25ஆம் தேதிக்கு பிறகாக மீண்டும் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலுமான நாட்கள்ல அந்த 3 நாட்களுக்கும் தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல கனமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது இன்று பிறகாக வரக்கூடிய நாட்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்து கனமழை என்ற நீடிக்கும் எனவும் அதற்கு பிறகாக 25ஆம் தேதிக்கு பிறகாக மழையினுடைய சற்று தீவிரத்தன்மை குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் 26ஆம் தேதிக்கு பிறகாக வலுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி ஆகிய 3 நாட்களிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 10 மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிற எச்சரிக்கை இந்த கனமழையின் காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல வங்கக்கடல்ல இந்த மழையினுடைய வாய்ப்பை தீவிரப்படுத்துவதற்கான மற்றொரு காரணி அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக 26ஆம் தேதிக்கு பிறகாக மீண்டும் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை தற்போது இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை இன்னும் சற்று 24 மணி நேரத்துக்கு பிறகாக குறைந்து அதற்கு பிறகாக 26ஆம் தேதி மீண்டும் வலுப்பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.